அதேபோன்று நாவுக்கரசருக்கு இங்கே சமய நாயன்மார்கள் ஒருவருக்கு செய்தார்கள். சந்தானாச்சாரியார்கள்ல மெய்கண்டாருக்கு அப்படி செய்ய வேண்டும் என்று மெய்கண்டார் அவதாரம் பண்ணது அ திருவெண்காடு. ஆனால் அவருடைய தந்தையார் அச்சுத கலப்பாளர் என்கின்ற அந்த இதை பெண்ணாகடத்தில் அந்த அவர் பிறந்த வீடு எந்த இடத்துல இருந்திருக்கும் என்று ஆய்ந்து அந்த இடத்தை வாங்கி அச்சுத கலப்பாளர் மேடு என்று அந்த இடத்திற்கு பெயர். அங்கே ஒரு மெய்கண்டாருக்கு கோயில் எழுப்பி சந்தானாச்சாரியாருக்கும் அந்த பணியை அவர் செய்தார். அதுக்கு அந்த குரு பூஜையும் 12 மாதங்களுக்கும் 12 உபயதாரர்களை கொண்டு குரு பூஜை சுவாதி நாளில் செய்வதற்கும், நாவுக்கரசருக்கு அது மாதிரி ரோகிணி நட்சத்திரமும் சதய நட்சத்திரத்திலையும், ஏன்னா இங்கே அவதாரமும் அந்த தேதிகளை நடத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை அவர்கள் அதை செய்து மிக சிறப்பான முறையில் இரண்டையும் அவர்கள் வளர்த்தார்கள். தலங்கள் தோறும் யாத்திரை சென்று சமய பிரச்சாரம் செய்வதை அவர்கள் கொண்டிருந்தார்கள். இப்படி அது ஒரு 60 ஆண்டு காலம் நிகழ்வாக மணிவிழா நிகழ்வு, 50வது ஆண்டு விழா இதெல்லாம் அந்த மன்றம் தொடங்கிய நாளிலிருந்து அதை சிறப்பாக செய்து காட்டியவர்கள். ஆனால் அதன் பிறகு அவர்கள் 71 ஐப்பசி மாதம் 25வது மகா சன்னிதானம் அவர்கள் காசி யாத்திரை செல்கிறார்கள். எப்போதுமே அவர்கள் திருச்செந்தூர் சஷ்டி 6 நாளும் 25வது மகா சன்னிதானம் அவர்கள் சென்று 6 நாளும் உண்ணாத உரமும் உரையா நோன்பு இருப்பார்கள். எப்போ அது முடிந்த பிறகு மதுரை வந்துட்டு தருமபுரம் அப்புறம் வருவார்கள். எப்படியும் ஒரு 15 நாள் தென்னாட்டு யாத்திரைகள் அமைந்திருக்கும். அந்த முறை மதுரை கல்யாண மண்டபம்னு சொக்கநாதர் கல்யாண மண்டபம் அடிக்கல் நாட்டி அதை திறந்து வைத்துவிட்டு நேர காசிக்கு போக வேண்டும் என்று அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அஸ்தம் அதை அங்கே கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து எடுத்தார்கள். டிக்கெட் எடுக்க சொல்லி சென்னை சென்று விட்டார்கள். அப்போது தம்பிரான் சாமிகளாக மகா சன்னிதானம் அவர்கள் அங்கே இருந்தார்கள். இன்றைய நாள் கூட்ஸில் தேதி இல்லை, கேரேஜ் எல்லாமே புக் ஆகிட்டுது. அதனால் நாளைக்கு மறுநாளில் டிக்கெட்டு போடலாம்னா, எப்படியோ இன்னைக்கு ஒரு தனி கேரேஜாவது புக் பண்ணி குட்ஸ் வண்டியில் சேர்க்க வேண்டும். இன்னைக்கு நான் புறப்படணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஏதோ ஒரு திருவுருள் உணர்த்த அதை அவர்கள் செய்தார்கள். சரின்னு இவங்க அது மாதிரி ஆந்திராவிலேருந்து ஏதோ ஒரு குட்ஸ் வண்டி வர்றதில் இந்த கேரேஜை புக் பண்ணி ஒரு கேரேஜ் முழுசும் 70 டிக்கெட் எல்லாரையும் சன்னியானம் அழைத்து கொண்டு போனார்கள். மறுநாள் அது மாதிரி போகிறதா இருந்தாலும் கூட பாழி வழியிலேயே அவர்களுக்கு ஆன்மா சாந்தி அடைந்திருக்கும். அந்த இது இல்லாமல் காசியில் போக வேண்டும் என்று அவர்களுடைய எண்ணம் இருந்திருக்கிறது. அதனால் அதை நிறைவேற்றுவதற்காக மகா சன்னிதானம் அவர்கள் தான் டிக்கெட் எடுத்து ரயில் அடிக்கும் போயிருந்தார்கள். அவர்கள் வடக்கு நோக்கி அந்த சீட்டில் உக்காந்தாங்களாம். இவங்க எதையாவது சொல்லிவிடுவாங்க மகா சன்னிதானம். அதுக்கு சன்னியானம் 25 சன்னியானம் திட்டினாலும் வாங்கிப்பாங்க. அது மாதிரி அன்றைக்கு இவர்கள் வடக்கு நோக்கி உட்காந்துருக்கிறார்கள். சன்னியானம் திரும்பி வர்ற மாதிரி தெற்கு நோக்கி உட்காரட்டும் அப்படின்னு ஏதோ சொல்லிவிட்டாங்க. கூட அவன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சன்னியானம் கடுமையாக ஒரு வார்த்தை சொல்லி விட்டுட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு திட்டினாங்களாம்.